இல்லைம்மா, நம்ம ஒரு சமுதாய அமைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது. சமுதாய நலன் கருதி நிறைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறையா இருக்குது. அதை நான் பலமுறை சட்டமன்றத்திலே எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தில் அந்த கோரிக்கைகளை நம்ம ஏற்று ஏற்று எனக்கான வாய்ப்பை கொடுக்கறதா உறுதி சொல்லியிருக்கேன். நம்ம கொடுத்துருக்கோம் சொல்லுவாங்க. அதை இப்போ நம்ம சொல்ல முடியாது. கூட்டணியில் நம்ம இருக்கோம். அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் தளபதி அவர்கள் எங்களை ஏற்றிருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறோம். அது தலைமை அவங்க முடிவெடுப்பாங்க, தளபதி அவங்க முடிவெடுப்பாங்க. பட் இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக ஒரு விஷ அரசியலை செய்ய முனைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அது போன்ற சக்திகளுக்கு தமிழகத்தில் என்றைக்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோங்கிற உறுதியோடு ஒரு சின்ன அமைப்போ பெரிய அமைப்போ பாகுபாடுகள் இல்லாமல் அந்த திராவிட சித்தாந்தம் உள்ளவர்கள் தமிழ் மாநிலத்துடைய சுயாட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வர்றாங்க. அது தளபதியாருடைய அரசியலுக்கும் தளபதியாருடைய அணுகுமுறைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன். இல்லைம்மா, நம்ம ஒரு சமுதாய அமைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது. சமுதாய நலன் கருதி நிறைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறையா இருக்குது. அதை நான் பலமுறை சட்டமன்றத்திலே எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தில் அந்த கோரிக்கைகளை நம்ம ஏற்று ஏற்று எனக்கான வாய்ப்பை கொடுக்கறதா உறுதி சொல்லியிருக்கேன். நம்ம கொடுத்துருக்கோம் சொல்லுவாங்க. அதை இப்போ நம்ம சொல்ல முடியாது. கூட்டணியில் நம்ம இருக்கோம். அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் தளபதி அவர்கள் எங்களை ஏற்றிருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறோம். அது தலைமை அவங்க முடிவெடுப்பாங்க, தளபதி அவங்க முடிவெடுப்பாங்க. பட் இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக ஒரு விஷ அரசியலை செய்ய முனைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அது போன்ற சக்திகளுக்கு தமிழகத்தில் என்றைக்கும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோங்கிற உறுதியோடு ஒரு சின்ன அமைப்போ பெரிய அமைப்போ பாகுபாடுகள் இல்லாமல் அந்த திராவிட சித்தாந்தம் உள்ளவர்கள் தமிழ் மாநிலத்துடைய சுயாட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வர்றாங்க. அது தளபதியாருடைய அரசியலுக்கும் தளபதியாருடைய அணுகுமுறைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன்.